வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை 3 பேர் ஒன்றா சேர்ந்து நாசம் பண்ண மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறதுன்னு தினம் அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி தான் சின்னதாக அலச போகிறோம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே போதை தான். பீடி சிகரெட்டில் ஆரம்பித்து கல், சாராயம், டாஸ்மாக் சரக்கு, கஞ்சா, ஹெராயின், கொக்கைன், அபீனு, இன்ஜெக்ஷன் இப்படி நிறைய இருக்குது. ஒரு பக்கம் நம்ம டாஸ்மாக் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பீடி சிகரெட்டு, கல், சாராயம் இதெல்லாம் விட இந்த கஞ்சா புழக்கம் சமூகத்தில் ரொம்ப கொடூரமாக பரவி இருக்கு. கஞ்சா அடிக்கிறவங்ககிட்ட ஒரு ஆஃப் கொடுத்து பாருங்க, அடிச்சுட்டு அசால்ட்டாக நிற்பான். ஏன்னா போதை ஏறாது. இந்த கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு தெரியணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு டி அடிக்ஷன் சென்டராவது இருக்கும். அந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 10 பேஷண்ட் அங்கே அட்மிஷன் ஆகிருக்கானா 2 பேர் சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பான், 8 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வந்திருப்பான். அந்த 2 பேர் கூட நானாக விட்டுறணும்னு வந்திருப்பான். ஆனால் இந்த 8 பேர் இருக்கான் பாரு, அவன் பெற்றவங்க தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா கஞ்சா அடிக்கிறவன் நான் நிறுத்தணும், இதோடு விட்டுறணும்னு சொல்லிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட், மெட்ராஸில் இருக்கிற ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்ச இடத்துல அட்மிஷன் ஆகிறான். ஒரு 20-25 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒரு எக்ஸாம் வருது. அங்கேருந்தே என்ன பண்ணுறோம், நாங்கள் எல்லா கார்கள்லாம் வச்சு அவனை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சுட்டு நாங்கள் வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெளியே அடுத்த 5வது நிமிஷம் அந்த பேப்பரை மூடி வச்சுட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டு அந்த காம்பவுண்டு பின்னாடி போய் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு லா காலேஜ் உள்ளே புழக்கத்தில் இருக்குது. 2வது ஒரு ஹீரோயின், அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்களும் இது மாதிரி ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கோட்டை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஃப் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் போதை ஏறல. அதுக்கப்புறமா கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட அவங்களுக்கு அடித்ததுக்கப்புறம் மைல்டாக இருக்குது, அந்த அளவுக்கு போதை ஏறலையாம். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க இடுப்பில். தொடர்ந்து அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு சுமார் இவ்வளோ தூரத்துக்கு பள்ளமாக இருக்குது இடுப்பில். ஸோ அந்தளவுக்கு போதையில் எல்லாருமே அடிமையாக இருக்காங்க இப்போது. 3வது என் ஃப்ரெண்டு அட்வொகேட்டாக இருக்கான். சென்னையில் கிடையாது, வேறு ஒரு சிட்டியில். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்வொகேட்டு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தான். ஃபுல்லாக ஆல்ரெடி அடிச்சிருக்கான். ஒரு மாதிரி பேசுகிறான். என்னன்னு கேட்டால், நீயும் ஒரு வலிக்கிறியா மச்சான்னா. என்னடான்னு கேட்டால் கஞ்சான்னு எடுத்து காட்டுறான். இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுடா, நீ ஸ்கூலில் இதெல்லாம் பண்ண மாட்டியாடான்னு கேட்டால், இப்போ அட்வொகேட் ஆனதுலேருந்து அந்த கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே போகும்போதே அடிச்சுட்டு தான் போவானா, அடிக்காமல் உள்ளே நிற்க முடியாது மச்சான், இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சான்றான். பீரெல்லாம் அவன் தொடர்றதே கிடையாது, சரக்குலாம் தொடர்றதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் போதையே இல்லையாம். கஞ்சா அடிச்சுட்டு தான் கோர்ட்டு உள்ளே போவாராம். அவர் மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லா வக்கீலும் அதை பண்ணுவாங்களாம். ஷாக்காக இருக்குது. கடைசியாக என் ஊரை பற்றியே சொல்லி ஆகணும். அது ஒரு கிராமம். அந்த இடத்துல அதிகபட்சமாக பார்த்தா இந்த கல் கிடைக்கும், இல்லைனா டாஸ்மாக் சாராயம். ஆனால் இப்போ ஒரு 17லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பசங்களும் கஞ்சா அடிக்கிறானுங்க. வெளியூர் பசங்க வரானுங்க, ஒன்றா அடிக்கிறானுங்க, ஒன்றா போய் பைக்கு திருடுறானுங்க, நிறைய வேலை செய்கிறானுங்க. சிட்டி மட்டும் இல்லை, கிராமத்துலேயும் போய் சேர்ந்துடுச்சு இந்த கஞ்சா பழக்கெல்லாம். இந்த கஞ்சா புழக்கத்தை கடுமையாக தடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை, அரசோட பொறுப்பு. இதை 100% ஒழிக்க முடியுமா, தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது தான். ஏன்னா ஏதாவது ஒரு புறம்போக்கு எங்கேயாவது இல்லீகலாக விற்றுட்டு தான் இருப்பான். ஆனாலும் இதை ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்து தடுத்தால் மட்டும்தான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் ஒரு 50% குறையும். கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது எல்லாமே போதையை போட்டு தான் பண்ணுறானுங்க. ஆனால் முன்னாடிலாம் இப்படி பண்ணும்போது நம்மளை கைது பண்ணிவிடுவாங்களோ, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்களோ, அப்படி போட்டால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்தை யார் கவனிக்கிறது, நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை உள்ளே போயிட்டு வெளியே இந்த சமூகத்தில் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்பர் 1, சின்ன தப்பு பண்ணி கேஸ் வாங்கி ஏரியாவில் ரவுடியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ரவுடியாக ஆகிறதுக்காக காத்துட்ருப்பான். அப்படி காத்துட்ருக்கிறவனுக்கு ஒரு கொலையோ கற்பழிப்போ பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தான்னு வையே, அவன் வெளியே வரும்போது தியாகியாக வருவானா இல்லை திருந்திட்டு வருவானா? வாய்ப்பே இல்லை. அந்த ஏரியாவிலே அவன் தான் மிகப்பெரிய ரவுடி, பெரிய தௌலத்து, பெரிய தலைக்கட்டு, கையை எடுப்பான், காலை எடுப்பான், அசால்ட்டு பண்ணுவான், மட்டை பண்ணுவான், இப்படின்னு பல பட்டப்பெயர்களோட காலத்தை தூக்கி விட்டு கெத்தாக சுற்றுவான். டிஃபனில் ஆரம்பித்து பீடி சிகரெட்லேருந்து எல்லாமே ஓசி தான். ஓசிலேயே கெத்தாக வாழ்வான். நம்பர் 2, ஆசினி. 7 வயசு பொண்ணு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 7 வயசு பொண்ணை ஒரு புறம்போக்கு கெடுத்து நாசம் பண்ணி கொலை பண்ணி எரிச்சிருக்கான்.
அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, போதிய ஆதாரம் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ரிலீஸ் ஆகி வெளியே வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவங்க அம்மாலையும் கொலை பண்ணிட்டு உள்ளே போனான். மறுபடியும் போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பைபிள் இன்றைக்கி ஹாயாக ஃப்ரீ பேர்டாக இந்த சமூகத்தில் சுற்றிட்டு இருக்கான். இப்படி நடக்கிறது எல்லாத்தையும் இந்த சமூகத்தில் இருக்கிற பொறுக்கி புறம்போக்குன்னு எல்லாரும் பார்க்குறானுங்க. பார்த்துட்டு ஆஹா, கொலை பண்ணாலும் தப்பிச்சிடலாம், கற்பழிச்சாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து கொஞ்சம் பணமும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையும் வச்சு ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறானுங்க, பண்ணுறானுங்க. நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் ஒருவேளை சோத்துக்கு வழி இருக்காது, சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சிட்டு இருப்பான், துண்டு பீடிக்கு வழி இருக்காது, பெற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டான், கூட பிறந்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டான், ஏன் இந்த சமூகத்துக்கே தேவையில்லாத ஆணியாக சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இப்படி ஒரு கொலையோ கற்பழிப்போ பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான்னு வைங்க, 24/7 3 வேளையும் சோறு, வாரத்தில் 2 நாள் கறி, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கறி கிடைக்கும், கூடவே முட்டையும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வையேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வையே, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க, ஏன்னா நீ தான் தியாகியாச்சே. இதெல்லாம் தாண்டி இல்லை நான் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சேன்னு வையே, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம A1 அம்மையார் ஜெயலலிதா பண்ணாங்க இல்லையா, ஊதுவத்தி உருட்டினாங்க இல்லையா, அது மாதிரி கூட உனக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ நீ வெளியே சிங்கடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போனால் சொகுசாக வாழலாம். இப்போ சொல்லுங்கள், தப்பு பண்ண எப்படி பயப்படுவான்? அப்போ இதுக்கு என்ன தாண்டா தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப கடுமையாக்கப்படணும். அதாவது நாங்கள் வந்து தூக்கு மாட்டி விட்டுருவோம், இல்லை என்கவுண்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் தற்காலிக தீர்வு. அதாவது அந்த நொடி அவன் துடிச்சு செத்துருவான், அவ்வளோதான். ஆனால் அவன் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வலியை கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த வலியை இந்த பொறுக்கியும் புறம்போக்கும் உணரணும் இல்லையா. தண்டனை அது மாதிரி இல்லை இருக்கணும். சிம்பிள். கற்பழிச்சானா 2 கை 2 காலை எடுத்துரு, கொலை பண்ணுறானா 1 கை 1 காலை எடுத்துரு. அடுத்த 1 மாதத்துக்கு அவங்க படுற அந்த நரக வேதனையை வீடியோவாக பதிவு பண்ணி மக்கள்கிட்ட பரப்பணும், இந்த சமூகத்தில் பரப்பணும். டிவி சேனல், நியூஸ் பேப்பரு, சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் வீடியோவாக பதிவு பண்ணி பரப்பி விடணும். அப்போ மக்கள் பேசுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் ஒரு பொண்ணை கற்பழித்தான், இன்றைக்கி 2 கையும் 2 காலும் இல்லாமல், திங்கிறதுக்கும் பேல்றதுக்கும் வக்கு இல்லாமல், ஒருத்தரோட உதவி இல்லாமல் அவனால் இப்போ இருக்கவே முடியாது, அந்த நிலைமையில் கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க அப்படின்னு பேச வைக்கணும். இன்னொரு பக்கம் ஏரியாவில் காலர் தூக்கி விட்டுன்னு ரொம்ப தௌலத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ரவுடி இன்றைக்கி ஒரு கையும் காலையும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சிரிச்சுட்டே பேசணும். மக்கள் அப்படி பேசணும், பேச வைக்கணும். நாம் சொல்கிறது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இது மாதிரியான தண்டனைகள் ஏதாவது ஒரு கேஸில் கொடுத்தாதான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறையும். என்ன மாதிரியான கடுமையான தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக்க நன்றி.